الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. اللهم آمين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் துதித்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், கிதாபு தௌஹீத் எனும் இந்த நூலில் இமாம் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் தொகுத்தபடி வரிசையாக பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு அத்-தஅவத்து இலா ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் இந்த சாட்சியத்தின் பக்கம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது எனும் நமது அடிப்படை கலிமாவான இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதன் பக்கம் மக்களை அழைப்பது. இந்த பாடத்துடைய வரிசையை பற்றி பார்க்கும் பொழுதும் நம்ம கொஞ்சம் ஆர்வமாக கவனிச்சு பார்த்தா அதுவும் நல்லபடியா புரிய வரும். தௌஹீதுன்னா என்ன எடுத்து வச்சாங்க, தௌஹீதுடைய சிறப்புகள் பற்றி சொல்லப்பட்டுச்சு. தௌஹீதின் மூலமாக ஒரு மனிதன் அடையவிருக்கிற சிறப்புகள், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு ஷிர்க்னா என்ன, அந்த ஷிர்க்கை கண்டு எப்படி பயந்து வாழணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம செய்ய வேண்டிய வேலையாக, நம்ம இல்ம ரீதியாக அமல் ரீதியாக இந்த தௌஹீத் நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு, தௌஹீதுனா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு செயல்படுத்தின பிறகு நம்முடைய முதல் கட்ட வேலையாக இருப்பது அத்-தஅவா, பிறருக்கு எட்டி வைப்பது, பிறருக்கு நாம் அடைந்த இந்த சுகங்களை அவங்களை அடைய வைப்பது. நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நேரான வழியில நேரான கொள்கையில் செலுத்தி இருக்கானோ, இதே வழியில் நம்மால் முடிந்த பிற மக்களையும் இன்ஷா அல்லாஹ் செலுத்துவதற்கான முயற்சி செய்வது நம்முடைய முதல் கடமையா இருக்கணும். அதே போல நமக்கு இந்த தலைப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் ஷஹாதா சாட்சியத்தின் பக்கம் அழைக்கணும். இங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. அப்ப நிறைய இடங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் சொல்லப்படும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படாது. இதுக்கு அர்த்தம் எது கிடையாது, நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் போதுமானது, முஹம்மது ரசூலுல்லாஹ் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரியும் கிடையாது. அல்லாஹ் தான் முதல்ல, நபி நமக்கு வேண்டும்னா எடுத்துக்கலாம், அல்லாஹ் தான் முதல்ல, அதற்கு பிறகு நமக்கு நபி எப்ப தேவை எடுத்துக்கலான்ற மாதிரியும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கான அர்த்தத்தை உணரணும் அப்படின்னா அந்த அர்த்தங்கள்லயே நமக்கு அடங்கியிருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப அல்லாஹ் நமக்கு ஒரே இறைவனாக இருக்கிறான்றது நம்ம அடிப்படை கொள்கையா இருக்குது. இந்த ஒரே இறைவனைத்தான் வணங்கணும்ன்றது நம்ம இஸ்லாம் எதிர்பார்க்குது. இந்த ஒரே இறைவனை வணங்கினா மட்டும்தான் நமக்கு மறுமை சொல்லக்கூடிய ஆகிரத்தோடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த வெற்றி எப்படி அடைகிறது, அந்த இறைவனை எப்படி வணங்குறது, அந்த அல்லாஹ்வை எப்படி ப்ளீஸ் பண்றது, நமக்கு சொல்லி கொடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாம லா இலாஹ இல்லல்லாஹ் முழுமை பெறாது. இதை நம்முடைய மனசுல முதல்ல பதிய வச்சுக்கணும். நிறைய இடங்கள்ல நபி சொல்லுவாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார் சொர்க்கம் போயிடுவாங்க. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குமோ சொர்க்கம் செல்லுவாங்க. அப்ப யார் லா இலாஹ இல்லல்லாஹ் மீது வாழ்க்கையை வாழ்ந்து செல்வாங்களோ சொர்க்கம் போயிடுவாங்க, நரகம் ஹராமாயிரும். அப்ப இந்த ஹதீஸ்கள் எல்லாம் என்ன உணர்த்தது, வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தை மட்டும் சொல்றது கிடையாது, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இணைஞ்சிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், இந்த அடிப்படை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த தலைப்பின் கீழ் நமக்கு நம்முடைய இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாங்க அழகான வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுவான்,
சூரா யூசுஃபுடைய கடைசி வசனங்கள்ல சொல்லுவான், குல் நபியே சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய வழி, அதுஉ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நான் அழைக்கின்றேன், அலா பஸீரத்தின் ஆதாரங்களை கொண்டு, இல்மை கொண்டு, பசிரத்தை கொண்டு, அன வமனி தபஅனி நானும் என்னை பின்பற்றக்கூடிய மக்களும். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்துல நமக்கு அழகாக தெரியுது, அல்லாஹ் சொல்ற நபிக்கு குல் நபியே சொல்லுங்க, ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ். இதுல இமாம் இப்னு கஸீர் அழகா தஃப்சீர் செஞ்சிருப்பாங்க. சொல்லுவாங்க, ஹாதிஹி சபீலி அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்றா, இதுதான் என்னுடைய வழி, என்னுடைய சுன்னா, என்னுடைய பாதை. என்ன பாதை? அதுஉ இலல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கணும். எப்படி அழைக்கணும்? அலா பஸீரத்தின் அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும். ஆக தாயிகளின் முதல் கட்ட பண்பா இருக்க வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம் தாவா பண்ணணும் முதல்ல. இதுல ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியது இல்மின் அடிப்படையில் தாவா பண்ணணும். எந்த ஒரு இல்ம் இல்லாம, ஆதாரங்கள் இல்லாம, அடிப்படைகள் தெரிஞ்சுக்காம, ஒழுக்கங்கள் தெரிஞ்சுக்காம, பண்புகள் புரிஞ்சுக்காம தாவா களத்துல நாம எதுவும் பண்ண முடியாது. தாவா பண்ணக்கூடிய தாயிகளுக்கு எல்லோருமே தாயிகளாக கண்டிப்பா இருக்கணும். இதுல எந்த ஒரு விதிவிலக்கும் யாருக்கும் கிடையாது. அப்ப நம்ம போல இந்த மக்களுக்கு நபி நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அலா பஸீரத்தின் தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பேன். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க போறோம், சத்தியத்தின் பக்கம் அழைக்க போறோம். இந்த சத்தியத்திற்கு என்னென்ன விஷயங்கள் ஆதாரமா இருக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன தெளிவுகள் இருக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறதுனா என்ன சிறப்பு இருக்கு, அழைக்கப்பட்ட மக்களுக்கு என்ன சிறப்பு, இதை புரிஞ்சுக்கணும். சொல்லிக் கொடுக்கப்படுது நபியுடைய சுன்னாவாக, நபியுடைய பாதையாக, நபியின் வழியாக, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கணும். அன வமனி தபஅனி நபி சொன்னாங்க, இப்படித்தான் நான் தாவா பண்ணுவேன். வமனி தபஅனி என்னை பின்பற்றக்கூடிய மக்களும் இவ்வாறு தான் தாவா செய்வார்கள். ஆக தெளிவான ஆதாரங்களை கொண்டு அழைப்பது, தாவா பண்ணுவது நபியை பின்பற்றக்கூடிய மக்களின் குணங்கள்ல ஒரு குணமா இருக்கு. அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லியிருக்கான், நபியை மக்களுக்கு சொல்லுங்க, அன்னவமனி தபஅனி நானும், அதாவது நபியும் நபியை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களும் இன்னும் வருங்காலத்துல மறுமை வரைக்கும் யாரெல்லாம் நபியை பின்பற்றக்கூடிய தாவா பண்ணுவாங்களோ, உண்மையிலேயே நபியை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் தெளிவான ஆதாரங்களை கொண்டு தாவா பண்ணணும், தாவா பண்ணுவாங்க. இத்தகைய இந்த அழைப்பு பணிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். ஏன் இந்த வசனம் கொடுக்கப்படுது? நம்ம தலைப்பும் சேமிச்சதுதான், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கணும். இந்த அழைப்பு நம்முடைய முதல் கட்ட கடமையா இருக்கணும். இந்த அழைப்பை மறந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. என்னதான் வேலைகள்ல பிஸியாவே இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு சத்திய கொள்கை கண்டிப்பா போய் சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில நமக்கு இந்த வசனங்கள் தெரிவிக்கக்கூடிய சூரா யூசுஃபுடைய கடைசி வசனங்கள் முழுக்க முழுக்க இப்படி இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி பண்ணா அதுவும் அழகா சொல்லியிருப்பான். இந்த பாதையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும். நமக்கு எடுத்த உடனே நினைச்ச ரிசல்ட் நமக்கு கிடைக்காது, நிறைய கஷ்டங்கள் இது அடங்கி இருக்கும். இந்த கஷ்டங்களை பொருட்படுத்தாம உள்வாங்கிக்கிட்டு தாங்கிக்கிட்டு இதுல நிலைச்சிருப்போம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக இத்தகைய மக்களுக்கு வரும். அல்லாஹ் நபிமார்களை பத்தி சொல்லி கொடுப்பான். இந்த பாதையில அவங்க எல்லா விதமான உழைப்பையும் போட்டு சோர்வு அடைஞ்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி அவங்களும் வந்து அடைஞ்சிச்சு. எழுத்த உடனே உதவி வருமான்னு கேட்டா அல்லாஹ் நாட்டம் தான். ஆனா அல்லாஹ்வுடைய நியதி என்னது? கஷ்டங்கள் மேற்கொண்டப்பட்ட பிறகு அந்த கஷ்டங்கள்ல எவ்வாறு நிலைச்சிருக்கோம் நாம, அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக உதவி கரத்தை நீட்டுவான். அல்லாஹ்வுடைய மதத் நஸர் நமக்கு கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அடுத்து இந்த வசனம் மூலமாக நமக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை நபியின் வழியாக, நபியை பின்பற்றக்கூடிய மக்களின் வழியாக இழுத்து வைத்த பிறகு ஹதீஸ், 2 ஹதீஸ்களை குறிப்பிடுவாங்க. ரெண்டுமே சுப்ஹான் அல்லாஹ் நிறைய அர்த்தங்களை கொண்ட ஹதீஸ். அதே போல் இரண்டுமே முத்தஃபகுன் அலைஹின்னு சொல்லக்கூடிய புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற புத்தகங்கள்ல இடம்பெற்ற ஹதீஸும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். இதுல முதல் ஹதீஸாக அறிவிப்பாங்க, அன் இப்னி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய ஹதீஸ், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம்மா பஅஸ முஆதன் இலல் யமன், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்க. யமன் நாட்டிற்கு ஒரு கவர்னராக, யமன் நாட்டிற்கு ஒரு முஅல்லிமாக, ஒரு தாயியாக, ஒரு பொறுப்புதாரியாக அனுப்புனாங்க.
இங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சம்பந்தமா நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அழகான சிறந்த சஹாபியும் கூட. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இவங்க சம்பந்தமாக. இந்த யமன் நாட்டு பயணம் எப்ப நிகழ்ந்துச்சு? இமாம் புகாரி அழகா சொல்லுவாங்க அலைஹி ரஹ்மா, நபியுடைய கடைசி ஹஜ்ஜுக்கு முன்னாடி, அதாவது ஹிஜ்ரி 10வது ஆண்டு நபி முஆத் என்ற சஹாபியை யமனுக்கு அனுப்புனாங்க. 10க்கு பிறகு 11 நபியுடைய வஃபாத் ஏற்பட்டிருக்கும். அப்ப ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு சஹாபி முஆத் பின் ஜபல் அவங்களை யமனுக்கு அனுப்புனாங்க. ஒரு சில அறிஞர்கள் சொல்லுவாங்க 9வது அனுப்புறாங்க ஹிஜ்ரியில. ஆனா சிறந்த கருத்தை பார்க்கும் பொழுது ஹிஜ்ரி 10க்கு நபி அனுப்பியிருப்பாங்க முஆத் பின் ஜபல் யமனுக்கு. அங்க யமன்ல இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த காலத்து நபியுடைய வஃபாத் ஆயிருக்கும். பிறகு அவங்க வரும் பொழுது அபூபக்கருடைய ஆட்சி இருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மறுபடியும் மதீனாவை விட்டு ஷாமுக்கு போவாங்க. ஷாம்ல தான் நிறைய ஆண்டுகள் இருப்பாங்க. பிறகு ஹிஜ்ரி 18ல ஒரு நோய் ஒண்ணு பரப்பப்பட்டிருக்கும். அந்த அம்பாஸ், அந்த பரவக்கூடிய அந்த வைரஸ் சொல்லுவோம்ல, அந்த ஃப்ளூ ஒண்ணு பரவி இருக்கும். அந்த இதுல சிக்கி அந்த நோயில பாதிக்கப்பட்ட சில சஹாபாக்கள் இறந்து ஷஹீதாயிருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்புனாங்க. சொன்னாங்க அனுப்பும் பொழுது, இன்னக தஅதி கௌமன், நீங்க எப்படிப்பட்ட சமூகத்துக்கிட்ட போக போறீங்க அப்படின்னா, மின் அஹ்லில் கிதாப், அவங்க வேத உடையவர்கள். அதாவது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய வேதமான தௌராத் இஞ்சில பெற்ற மக்கள், யூதர்கள் நசாராக்கள், அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. இந்த வேதம் உடைய அந்த நபர்கள் கிட்ட நீங்க போக போறீங்க. அங்க போகும் பொழுது அவங்க நிறைய தர்க்கம் செய்யலாம், நிறைய வாதங்கள் தெரிவிக்கலாம், நிறைய டிபேட்ஸுக்கு முன் வர, அவங்ககிட்ட இல்மு இருக்கு, அல்லாஹ்வுடைய வேதங்கள் அவங்களும் படிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு முரண்படலாம். இப்படி இருக்கும் பொழுது ஒழுக்கம் எப்படி இருக்கணும் நபி அழகழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஹதீஸ் இல்லாம வேற ஹதீஸ்ல பார்க்கும்போது நபி சொல்லுவாங்க, நீங்க இப்படிப்பட்ட சர்ச்சைகள் உள்ள விஷயங்கள் விட்டு வருது என்ன பண்ணுவீங்க? மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, யமனுக்கு போறீங்க, அவங்களுக்கும் ஞானம் இருக்கு, உங்களை பிரச்சனைக்கு ஏதோ ஒரு நியத்துக்காக அவங்க கேள்வி கேட்கறாங்க, என்ன பண்ணுவீங்க? பதில் எப்படி கொடுப்பீங்க? அது சாபி சொல்லியிருப்பார், நபியே நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு பதில் கொடுப்பேன். குர்ஆன்ல ஏதாச்சும் அது ஆன்சர் இருந்தா பதில் கொடுப்பேன். அப்ப நபி கேட்பாங்க, இப்ப குர்ஆன்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? அப்ப சொல்லியிருப்பாங்க, நபியே உங்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும், உங்களோட நிறைய காலம் பயணிச்சிருக்கேன், உங்க சுன்னால உங்க வாழ்க்கையில உங்க வார்த்தைகள் உங்க செயல்களை பதில் கிடைச்சிருந்தா நான் பதில் கொடுப்பேன் உங்களுக்கு. பிறகு நபி கேட்பாங்க, அதுலயும் உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? பிறகு சொல்லியிருப்பாங்க, நபியே நான் என்னுடைய அறிவை கொண்டு எது சரியா படுமோ இஜ்திஹாத் பண்ணி முயற்சி பண்ணி எனக்கு முடிஞ்ச சிறந்த கருத்தை மக்களுக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே நபி அல்லாஹ் புகழ்வாங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட ஒரு நபரை என்னுடைய தூதராக அமைத்து அல்லாஹ்வுக்கு புகழழைத்தும் சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதராக நமக்கு இருக்காங்க முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி சொல்றாங்க, என்னுடைய தூதராகத்தான் நீங்க யமனுக்கு போறீங்க. அதாவது என்னுடைய செய்திகளை, நான் உங்களுக்கு கொடுத்த செய்திகளை அந்த மக்களுக்கு சொல்லதான் யமனுக்கு போறீங்க. அப்ப என்னுடைய தூதராக போறீங்க நீங்க. இந்த தன்மைகளை கொண்ட ஒரு நபரை என்னுடைய தூதராக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சொல்லி புகழ்வாங்க. அப்ப இந்த சிறப்பு உங்களுக்கு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சொல்லுவாங்க, ஒழுக்கங்கள் ரீதியா எப்படி இருக்கணுமோ கண்டிப்பா நீங்க கத்துக்கணும். பிறகு முதலாக நீங்க அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை பத்தி அவங்க நீங்க பேசணும். இது சம்பந்தம் பார்க்கும் பொழுது நபி சொல்லி கொடுப்பாங்க, ஃபல் யகுன் அவ்வல மா ததுஉஹும் இலை, நீங்க அந்த மக்கள் கிட்ட போன பிறகு முதலாக அந்த மக்களை நீங்க அழைக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவின் பக்கம், இந்த சாட்சியத்தின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் உங்களுக்கான முதல் நோக்கமா இருக்கணும். நீங்க அவங்க அழைக்கக்கூடிய விஷயங்கள்ல முதலாவது இடம் பிடிக்க வேண்டியது அல்லாஹ்வின் பக்கம், அவங்க அழைக்க வேண்டியது தௌஹீதின் பக்கம் அழைக்கணும். இதே விஷயங்கள் உணர்த்தக்கூடிய வேறு ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது வார்த்தைகள் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். இங்க சொல்லப்படுது இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் பக்கம் மக்கள் அழைக்கணும். வேறு ரிவாயத்துல வரும் இலா ஐயுஹிதுல்லாஹ், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்கணும், தௌஹீதின் பக்கம் வணங்குறதுக்காக அவங்க அழைக்கணும். இப்படி இருக்கும். இன்னொரு ரிவாயத்துல பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு சம்பந்தமாக நீங்க அவங்க அழைக்கணும். வெறும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையை யூதர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஈசாய்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்? அவங்களும் தௌராத் இன்ஜீல் வேதம் உடையவர்கள் தான். அவங்களும் அல்லாஹ் இல்லைன்னு மறுக்கல, அவங்களும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொள்கை இதே கொள்கையா தான் இருந்துச்சு. ஆனா சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மகன்னு சொல்றதுலயும்,
இல்ல நீங்க சொல்ற மாதிரி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் மகன் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றதுலயும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு உண்மையான செய்தி என்னது, இந்த விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக வழிபடணுமோ, எந்த அளவுக்கு ஷிர்க்குகள் சாராத, எந்த ஒரு மூட நம்பிக்கைகள் இல்லாத, எந்த ஒரு தவறான சிந்தனை இல்லாமல் அல்லாஹ் ஒருமைப்படுத்தணுமோ அந்த விஷயங்கள்ல அல்லாஹ்வை நீங்க வணங்கணும். அந்த விஷயங்கள் நாம எல்லாம் ஒண்ணு சேரணும். இதன் பக்கம் நீங்க அவங்க அலையுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப முதல்ல அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டிய இந்த குணத்தை தான் எடுத்து வச்சாங்க. முஆதே, நீங்க அங்க போன பிறகு அந்த மக்களுக்கு முதல்ல நீங்க இந்த தௌஹீதின் பக்கம், ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கணும். நீங்க அழைத்த பிறகு ஃபஇன்ஹும் அதாஊக லிதாலிக், உங்களுடைய இந்த விஷயத்துல, நீங்க மக்களை அழைத்த இந்த முதல் விஷயத்துல உங்களுக்கு கட்டுப்படுறாங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் பக்கம் மக்கள் வந்துட்டாங்க, அவங்க உங்களை இதன் மீது கட்டுப்பட்டால் ஃபஅலிம்ஹும், அவர்களுக்கு அப்ப சொல்லிக் கொடுங்க, பிறகு கற்றுக் கொடுங்க, அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, அதாவது இந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற இந்த கொள்கையில அந்த மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீது ஒரு இரவு ஒரு பகல் முழு 24 மணி நேர ஒரு நாள்ல 5 வேளை தொழுகையை கடமையான தொழுகையை ஆக்கியிருக்கான். நமக்கு இந்த ஹதீஸ் மூலமா புரியுது, 5 வேளை தொழுகைகள் நமக்கு கடமையான தொழுகையா இருக்குது. இந்த 5 நேர தொழுகையை விட்டு வேற எந்த தொழுகை நமக்கு கடமை கிடையாது. ஒரு சில நபர்கள் சொல்லுவாங்கல்ல, வித்து தொழுகை கடமையான தொழுகைன்னு சொல்லுவாங்க, வித்து இல்லாம தொழுகை கபூல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கடமையான தொழுகைன்னு பார்த்தா நமக்கு பெயர் உட்பட சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. இதுல மக்கள் ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர்னு சொல்லுவாங்க. அதையும் கொஞ்சம் மாத்திக்கணும். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர் கிடையாது, நடு எல்லாத்துக்கும் ஜஸ்ம் இருக்கு, சுகன் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர். ஃபஜ்ர் கிடையாது ஃபஜ்ர், லுஹர் கிடையாது லுஹர், அஸ்ர் இல்ல அஸ்ர், மக்ரிப், இஷா. இந்த 5 நேர தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகை. இதை தவிர எந்த தொழுகையும் நமக்கு கடமை கிடையாது. எல்லாமே நஃபில்ல வந்துடும். நஃபில்ல சொல்றோம், சுன்னாக்களையும் சேர்க்க மாட்டோம். ஃபர்துக்கு பிறகு உள்ள எல்லாமே நஃபில் தான். அந்த நஃபில்ல உயர்ந்த கேட்டகரி சுன்னா. அந்த சுன்னால மிக உயர்ந்த சுண்ணாவாக்குதா. அப்ப நிறைய விஷயங்கள்ல புரிஞ்சுக்கணும், சுன்னாவும் நஃபிலும் நமக்கு வேறு வேறு கிடையாது. மக்கள் இருப்பாங்கல்ல, தொழுகைக்கு சுன்னத்தை தொழுவாங்க, பிறகு நஃபில் நிற்பாங்க. சுன்னா நஃபில் வேறு வேறு கிடையாது. நஃபில் எல்லாம் ஒண்ணுதான். நஃபில் என்ன உபரியானது. நம்ம கடமையாக்கப்பட்ட தொழுகை ஃபர்துன்னு சொல்லுவோம், அந்த ஃபர்தை விட்டு உபரியானது நஃபில். அந்த நஃபில்கள்ல நாம கொடுக்க வேண்டிய முதல் முக்கியத்துவம் சுன்னா முஅக்கதா. நபி நமக்கு சொல்லிக் கொடுத்த 12 உபரியான காத்துகள். அது அடுத்து நபி சொல்லி கொடுத்தாங்க மத்த சுன்னா தொழுகை, அசருக்கு முன்ன உள்ள 4 ரகாத், மக்ரிபுக்கு முன்ன உள்ள 2 ரகாத்துகள். இது எல்லாம் முஅக்கதா கிடையாது. நபி பேணி வந்த சுன்னாக்கள் இதுவும் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். பிறகு இது இல்லாம உபரியா தொழக்கூடிய தொழுகை எல்லாமே நஃபில்கள் அடங்கும், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சுன்னஹ்ன்ற தனி கேட்டகரியா பிரிக்கப்படுறது சரியான சிறந்த முறை கிடையாது. எல்லாம் நஃபில் வந்து சேர்ந்துரும். நஃபிலுடைய உயர்ந்த தரத்துல சுன்னாக்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். இதையும் புரிஞ்சுக்கணும். சொல்லி கொடுத்தாங்க 5 நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா அவன் கடமையாக்கி இருக்கான். ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் ஒரு இரவு, அந்த இரண்டையும் ஒரு பகல் இரவு ரெண்டையும் சேர்த்து பார்க்க ஒரு முழு நாள் இருக்கும்ல, அந்த ஒரு முழு நாள்ல அல்லாஹ் தஆலா நமக்கு 5 நேர தொழுகையை கடமையாக வச்சிருக்கான். இதன் பக்கம் மக்கள் அலையுங்க, இந்த விஷயங்கள மக்களுக்கு சொல்லுங்க. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் பக்கம் மக்கள் அழைக்கணும். இதுதான் முதல் கட்ட கடமையா இருக்கணும். மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லயும் முதன்மையா தான் இருக்கணும். நான் இஸ்லாத்துடைய மத்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இன்ஷா அல்லாஹ் சொல்லிக் கொடுப்போம் நேரம் கிடைக்கும் பொழுது. ஆனா முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? தௌஹீத், அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க, ஒரு மனித வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருச்சு, தௌஹீதிய சிந்தனை வந்துருச்சு, இஸ்லாமை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, வாழ்க்கை நெறியாக, வாழ்க்கை கொள்கை முறையாக இஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க, இதற்கு பிறகு அந்த மனிதன் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை. தொழுகைக்கு பயந்துக்கணும். கலிமா சொல்லப்பட்ட பிறகு ஒரு நபருடைய அதிகமான கவனங்கள் இருக்க வேண்டியது தொழுகையில. இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு பாத்துக்கணும். நபி சொல்லி கொடுத்தாங்க, இந்த தௌஹீதின் பக்கம் மக்கள் அலையுங்கள். மக்கள் இதுல எடுத்துக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பிறகு சொல்லுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையே ஒரு முழு நாள்ல கடமையாக்கி இருக்கான், இந்த தொழுகையை நீங்க தொழுகணும். நபி சொன்னாங்க, வ இன்ஹும் அதஊக லிதாலிக், இந்த விஷயத்திலையும் உங்களை அவங்க பின்பற்றுறாங்க, நீங்க சொல்ற இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஃபஅலிம்ஹும், பிறகு சொல்லி கொடுங்க, அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகத்தன்,
அல்லாஹ் தஆலா உங்களின் மீது ஜகாத்தை கடமையாக்கி இருக்கான். என்ன ஜகாத்துன்னு சொல்றீங்க? ஹதீஸ் சதகான்னு படிச்சீங்களே. இப்ப சதகான்றதுக்கான அர்த்தம் ஜகாத்துனும் அடங்கும். ஆரம்ப கட்டத்துல ஜகாத் என்ற தனிச்சையான வார்த்தை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜகாத்தை கடமையாக்குறதுக்கு முன்னாடியே சஹாபாக்கள் இல்ல ஐயாமுல் ஜாஹிலியால மக்கள் என்ன பண்ணுவாங்க, சதகான்ற நியத்துல அந்த பெயரை கொண்டு மக்கள் வழங்குவாங்க. சதகாக்கள் முதல்ல இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சதகாக்கள் ரெண்டு வகையா பிரிச்சு கொடுத்தா, ஒன்னு கடமையாக கொடுக்க வேண்டிய சதகா, இன்னொன்னு உபரியான சதகா தர்மங்கள். இப்ப கடமையாக கொடுக்கப்பட வேண்டிய சதகாவை தான் பிறகு அல்லாஹ் தஆலா ஜகாத் நமக்கு பேர் மாத்தி கொடுத்தான். சதகா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்க சாதாரண தர்மங்கள் அடங்கும். இன்னும் முக்கியமாக இந்த சதகாக்கள்ல ஜகாத் என்ற அர்த்தமும் இருக்குது. எங்கெங்கெல்லாம் சதகாக்கள் கடமைன்னு பேசப்படுதோ அங்கங்கெல்லாம் ஜகாத் அர்த்தமா இருக்கும். எங்கெங்கெல்லாம் சதகாக்கள் நன்மைகள் தரக்கும் நல்ல விஷயம் சொல்லப்படுதோ, தர்மங்களா பார்க்கப்படுதோ, அங்க ஜகாத் முறையா இருக்காது. அதனுடைய அர்த்தம் தர்மங்களாக நார்மலா இருக்கும். இங்க நபி சொல்றாங்க, மக்கள் உங்களுடைய இந்த இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வரத தொழுகை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பிறகு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சதகாவை ஜகாத்தை கடமையாக்கி இருக்கான். என்ன அர்த்தம் சதகா ஜகாத்துக்கு? அப்ப நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, துஅഖது மின் அக்னியாஇஹிம், உங்க செல்வந்தர்கள் கிட்ட இருந்து செல்வங்களை எடுக்கப்படும். செல்வந்தர்கள் யார் இருக்காங்களோ, வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க கிட்ட இருந்து செல்வங்கள் எடுக்கப்படும். ஃபதுரது அலா ஃபுகராஇஹிம், அந்த மக்களுடைய ஏழைகள் யார் இருப்பாங்களோ ஏழைகளுக்கு இந்த செல்வங்கள் கொடுக்கப்படும். இப்ப ஜகாத்துக்கான பொதுவான ஒரு அடிப்படை நார்மலான விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, செல்வந்தர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய செல்வங்கள் எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். இதுல சிறந்த முறை என்னது? எந்த ஊர்ல எந்த மொஹல்லாவுல எந்த செல்வந்தர்கள் இருக்காங்களோ அந்த செல்வந்தர்கள் கிட்ட இருந்து ஜகாத்து வசூல் பண்ணுவாங்க. எந்த மொஹல்லால வசூல் செய்யப்பட்டுச்சோ அந்த மொஹல்லால இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான் நாம அந்த ஜகாத்து பணத்தை முழுமையா செலவு பண்ணணும். பொதுவாக அடிப்படையை சொல்றேன், பேசிக்கா எந்த மொஹல்லால ஜகாத்து வசூலிக்கப்படுதோ அதே மொஹல்லாவுல ஏழைகள் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மொஹல்லால ஏழைகள் இருக்க, மிஸ்கின்கள் இருக்க, வேறு மொஹல்லாவுக்கு மக்கள் கொண்டு போய் செலவு செய்யறது சிறந்த முறை கிடையாது. அல்லாஹ் நாடினால் இது சம்பந்தமான கேள்வியும் கண்டிப்பா இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மொஹல்லால நம்மள வாழ வச்சிருக்கானோ நம்ம மொஹல்லால இருக்கக்கூடிய ஏழைகள் மீது அதிகமான நாம கவனம் கொள்ளணும். என்னுடைய உறவுக்காரங்கள் ரொம்ப முடியாம இருக்கு, அவங்க வேற ஊர்ல இருக்காங்க, உறவுகளுக்கு கொடுக்க பிரச்சனை கிடையாது. உறவுகளுக்காக நான் வேற ஊரை நாடுறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சப்ப வேற ஊர்ல இருக்காங்க, ரொம்ப முடியாம ஜகாத்து பேருக்கு தகுதியா இருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குற வேற ஊர்ல இதுல பிரச்சனை இல்ல. உறவுகளை தவிர்த்து ஏழை பொதுமக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தப்பு. இப்ப பொதுவா அவங்க பண்ணுவாங்கல்ல, நார்மலா இந்த குர்பானி போன டைம்ல பண்ணுவாங்க. குர்பானிக்கான மாமிசங்கள் அந்த பிராணியும் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு நாட்டுல ஏலாம் செய்யப்படும், இந்த மாதிரி நாங்க ரொம்ப கம்மியான விலையில ஆடுகள் மாடுகள் விற்கிறோம், உங்க விருப்பம் இருக்கா நீங்க காசு கொடுங்க, உங்களுக்கான இந்த உங்க நியத்துல உங்க பேரை கொண்டு உங்களுக்கான மாமிசங்களை பங்கு போட்டு ஏழைகள் நாங்களே கொடுத்துடுறோம். அந்த பிராணி நாமளும் பார்க்க முடியாது, நாம காசு போட்டு இறைச்சி நாமளும் சாப்பிட முடியாது, வெறும் காசு போட்டிருப்பாங்க, அந்த ஊர்ல போய் அது பங்கிடப்பட்டிருக்கும், அது நடந்துச்சு நமக்கும் தெரியாது. இப்படி இதுல கடமையான தர்மங்களா இருக்கட்டும் இல்ல உபரியான சதகாவா இருக்கட்டும், நம்ம கண் முன்னாடி நமக்கு தெரிஞ்ச மக்கள் கிட்ட கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இங்க சொல்லி கொடுக்கப்பட்டது செல்வந்தர்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு ஃபுகராக்கள் ஏழைகள் கிட்ட அது கொடுக்கப்படும். இங்க ரொம்ப முக்கியமானது ஏழைகளுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கான் குர்ஆன்ல 8 விதமான பிரிவுகள் சார்ந்த மக்களுக்கு ஜகாத்துடைய பொருள்களை கொடுக்கலாம். அந்த 8 விதங்கள்ல அல்லாஹ் ஆரம்பிச்சிருப்பான் ஃபுகரா மசாகின்ற பெயர்களை கொண்டு. அந்த 8 தரம் கொண்ட மக்கள்லயும் ரொம்ப முக்கியமானவங்க ஃபகீர்கள், மிஸ்கின்கள், ஏழைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜகாத்துடைய செல்வம் போய் சேர்றதுக்கு. ஏன்னா மத்த தருணங்கள்ல செல்வந்தர்களும் இருப்பாங்க, அவங்களும் ஜகாத் பணம் வாங்குவாங்க. எப்படி ஜகாத்து பணத்தை கொடுப்பாங்க, ஜகாத்து பணத்தை வாங்கு இடங்கள்ல ஒரு சில தன்மைகள் அப்படி பார்க்கும் பொழுது செல்வந்தர்களும் வாங்க ஜகாத்து பணம். எப்படி? இப்ப உதாரணத்துக்கு இப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்து பணம் செலவிடலாம். இது ஜகாத்து பணம் செலவு பண்ணக்கூடிய 8 பிரிவுகள்ல ஒண்ணு அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறவங்க, போர் பண்றவங்க. பொதுவா பார்க்கும் பொழுது போர் பண்ணக்கூடிய இந்த முஜாஹிதுகள்ல பார்க்கும் பொழுது செல்வந்தரா சஹாபாக்களும் இருப்பாங்க, செல்வந்தர்களும் இருப்பாங்க. பொதுவாக போர்ல நீங்க செலவு பண்ணலாம் பொழுது அத்தகைய செல்வந்தரான சஹாபாக்களுக்கும் செலவு பண்ணலாம் பொதுவாக பார்க்கும் பொழுது. அதே போல சொல்லப்படும் முசாஃபிரா இருப்பாங்கல்ல, சபீல்
முசாஃபிர்களா இருப்பாங்க. முசாஃபிராக ஒருத்தர் வந்திருப்பாரு நம்ம ஊருக்கு. அவங்க ஊர்ல கோடீஸ்வரா இருக்கலாம். நடு ஏதாச்சும் சூறையாடி இருப்பாங்க, ஏதாச்சும் வழிப்பறி பண்ணி எல்லாம் இழந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க எதுவுமே இல்லாம போயிருக்கும். ஆனா அவங்க ஊர்ல கோடீஸ்வரன் லட்சாதிபதியா இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கும் பொழுது அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது, முசாஃபிரா இருக்காங்க. அல்லாஹ்வுடைய வசனம் அடிப்படையில முசாஃபிருக்கு ஜகாத் பணம் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில ஜகாத் பணத்தை கொடுப்போம். யாருக்கு? அவங்க ஊர்ல உள்ள கோடீஸ்வரனுக்கு. ஆனா நம்ம அடையும் பொழுதுமே இல்லாம இருக்கும் அவங்க கிட்ட. இப்படி ஒரு சில இடங்கள்ல கோடீஸ்வரங்கள் செல்வந்தர்களுக்கும் ஜகாத்து பணங்கள் போகும். ஆனா அல்லாஹ் இதனாலேயே சொன்ன ஆரம்ப கட்டத்துல ஃபுகராக்கள் மசாக்கீன், இந்த ஃபகீர்கள் மிஸ்கீன்களுக்கு அதிகமான விஷயங்கள் ஜகாத் மூலமா கொண்டு போய் சேர்க்கப்படணும். இந்த ஜகாத் நம்முடைய செல்வந்தர்கள் கிட்ட இருந்து செல்வங்கள் எடுக்கப்பட்டு, அதாவது பறிக்கப்பட்டு கிடையாது. ஜகாத் கடமையான ஒண்ணு. யாரு கொடுக்க முயலலையோ, யாரு கொடுக்க ஆசைப்படலையோ அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படும். ஜகாத் கடமையான ஒண்ணு. கர்ஹா, அல்லாஹ் நம்ம கடமையான விஷயங்களை நமக்கு பிடிச்சோ பிடிக்காம செஞ்சுதான் ஆகணும். 5 பேரை தொழுகணுமா, ஃபஜ்ர் எழுந்திருக்க முடியல, பிடிக்க மாட்டேங்குது, எழுந்துதான் ஆகணும், தொழுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கர்ஹா, அல்லாஹ்வை விரும்பியோ இந்த அமலை விரும்பியோ அல்லது என்னுடைய மனசை விரும்பியோ வெறுத்தோ நான் கண்டிப்பா அமல்கள் செஞ்சே ஆகணும். ஜகாத்து கொடுக்க வரவங்க ஜகாத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்க மனசு வரல, கஷ்டப்படுறாங்களா, பறிக்கணும். எப்படி நமக்கு இந்த விஷயங்களை அபூபக்கருடைய வாழ்க்கையில பார்க்க முடியுது இல்லாம அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஃபித்னாக்களாக 3 கிளம்புச்சு. அதுல ஒண்ணு மானிஇனு ஜகான்ற ஒரு கூட்டம் பிரிந்துச்சு. அதாவது நான் தொழுவேன், ஹஜ் பண்ணுவேன், உம்ரா பண்ணுவேன், நோன்பு வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனா ஜகாத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். அப்ப அபூபக்கர் சொன்னாங்க, அவன் எனக்கு நீங்க ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, இது ரொம்ப தூரம். நபி இருக்கும் பொழுது நபி கிட்ட ஜகாத்து பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்துருப்பீங்களே, அந்த ஆட்டுக்குட்டியை அங்க கொடுத்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு அதுக்கும் நான் போர் புரிய வந்தாங்க. எனக்குன்னு அவங்க சொத்துக்காக கிடையாது. ஜகாத் மூலமாக எந்த அளவுக்கு ஜகாத் ரீதியாக நீங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி நபி கிட்ட கொடுத்திருப்பீங்களோ, அதே ஜகாத்தின் பொருள் அடிப்படையில் எனக்கு அந்த ஆட்டுக்குட்டி நீ கொடுக்க மறுத்தாலும் உங்களை கண்டு நான் போர் புரிய வந்தாங்க. இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட சஹாபாக்கள் சிலருக்கு கோபம் வந்துச்சு. கோபம்னா கொஞ்சம் ஏன் இப்போ இவ்வளவு ஆசா இருக்காங்க நம்முடைய அமீர், நம்முடைய தலைவர் இவ்வளவு ஆசை இருக்காங்க, இது ஏன் நம்ம உமர் சொல்லுவோம் அவன் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இங்க முரண்பட்டாங்க. அபூபக்கர் கிட்ட இருந்தது அவன் போய் சொல்லுவாங்க, அபூபக்கர் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே, இப்ப முர்த்ததுகள் ஒரு பக்கம் இருக்காங்க, இஸ்லாம் விட்டு வெளியேற போற ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க சரி கட்டுறது நமக்கு நம்மளுடைய படைகளை பயன்படுத்தலாமே, எதுக்கு நீங்க இப்ப ஜகாத் கொடுக்காதவங்க இது பண்றீங்க? ஏன்னா ஜகாத்து கொடுக்காதவங்க ஒன்னும் ஷிர்க் ஒன்னும் பண்ணலையே, அவங்க பாயிண்ட் சரிதானே, ஜகாத் கொடுக்காதவங்க ஷிர்க் ஒன்னும் பண்ணல, தொழுகிறன்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அல்லாஹ் வணங்குறாங்க. அப்ப இஸ்லாமை விட்டு வெளியே போற அந்த மக்களுக்கு முதல்ல கவனிப்போம், பிறகு இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அழகான ஆலோசனை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையை கேட்டு அபூபக்கர் பதில் கொடுப்பாங்க உமருக்கு. அவங்களுக்கு உமரே ஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியா வ ஹவ்வாருன் ஃபில் இஸ்லாம், அறியாமை காலத்துல வீரமான ஒரு நபரா திகழ்ந்த நீங்க இஸ்லாம் வந்தப்ப இந்த அளவுக்கு கூனி குறுகி இடம் கொடுத்து போவீங்களா, இந்த அளவு காம்ப்ரமைஸ் ஆகி போவீங்களா? இந்த வார்த்தைகளை கேட்டு உமருக்கும் புரிஞ்சிச்சு. அபூபக்கர் நீங்க நினைச்சது நான் கூட நிக்கிறேன், இங்க ஜகாத்தை மறுக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஜகாத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மக்களோடு போர் புரிந்த தலைவர்கள் சஹாபாக்களா இருந்திருக்காங்க. தொழுகை எந்த அளவுக்கு கடமையான ஒண்ணோ அதே அளவுக்கு நம்முடைய ஜகாத்தும் கடமையான ஒண்ணு. ஜகாத்துனா என்ன, இதை பத்தின விஷயங்கள் வகுப்பு நேரம் பிறகு பேசுவோம். இந்த ஜகாத் பொதுவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன பேசிக்கான விஷயம் அதிசயம் இருக்கு. இப்ப இதை புரிஞ்சுட்டு அடுத்த போயிருவோம் இன்ஷா அல்லாஹ். செல்வந்தர்கள் கிட்ட இருந்து ஜகாத்துக்கான செல்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கறது தான் பொதுவான ஜகாத்துக்கான சின்ன டெஃபினிஷன். அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்கணும். பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க, ஜகாத் சம்பந்தம் பேசும் பொழுது நபி முஆதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க, முஆது யமனுக்கு போவீங்க, இந்த விஷயங்கள் மக்களுக்கு சொல்லுவீங்க, இந்த ஒழுக்கத்தையும் நீங்க பேணணும். வ இன்ஹும் அதாஉக லிதாலிக், இந்த ஜகாத் கொடுக்கிற இந்த விஷயத்திலையும் மக்கள் உங்களுக்கு சரி கண்றாங்க, மக்கள் உங்களுக்கு ஒத்து போறாங்க, உங்க வார்த்தைகளை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அங்க சொல்லி கொடுத்தாங்க, ஃபஇய்யாக வ கராயிம அம்வாலிஹிம், முஆதே அந்த செல்வந்தர்களின் சிறந்த பொருட்கள் கண்ணியமான செல்வங்களை விட்டு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். என்ன அர்த்தம் இதுக்கு? ஜகாத் வெறும் காசு பணத்துல மட்டும் இருக்கிறது ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய தோட்டம் திறவுகளா இருக்கட்டும், அந்த தோட்டம் திறவுகள்ல வெளிவரக்கூடிய அந்த தாவரங்களா இருக்கட்டும், தானியங்களா இருக்கட்டும், ஏன் இந்த ஆடு மாடு ஒட்டக மந்தைகளா இருக்கட்டும், இது எல்லாமே ஜகாத்துக்கு உட்பட்ட செல்வங்கள் தான். நம்ம வழக்கத்துல இந்த பழக்கம் அதிகமா கிடையாது. வெறும் செல்வங்கள் காசு பணத்தை நகை நட்டு மட்டும் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இங்க சொல்லி கொடுத்தாங்க நபி, முஆதே அந்த மக்கள் ஜகாத் யாருக்கிட்ட வாங்குவீங்களோ
அவங்களின் சிறந்த செல்வங்களை விட்டு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப ஜக்காத்துக்காக நான் வாங்க போறேன், இதுதான் இருக்கிறதுலயே பெஸ்டா இருக்கு, இதை கொடுங்கன்னு எடுத்துக்க கூடாது. இப்ப ஆட்டு மந்தைகள்ல ஒரு ஆடு வாங்க போறீங்க ஜக்காத்தாக, இல்ல ஒட்டக மந்தைகள்ல ஒட்டகத்தை வாங்க போறீங்க ஜக்காத்துக்காக, அல்ல மாட்டு மந்தைகள்ல ஒரு மாடு எடுக்க போறீங்க ஜக்காத்துக்காக. அப்ப நபி சொல்லி கொடுத்த ஒழுக்கம் என்ன? அவங்க கிட்ட இருக்கிறதுலயே சிறந்த ஆடா இருக்கும்ல, இருக்கிறதுலயே சிறந்த மாடா இருக்கும்ல, இருக்கிறதுலயே சிறந்த ஒட்டகமா இருக்கும்ல, அந்த சிறந்த பிராணிகளை விட்டுருங்க, அதை எடுக்க வேணாம். அதே போல கொடுக்கிறவங்க வாங்குறவங்களுக்கு இந்த நசீஹத் சொல்லப்பட்டது, சிறந்த பொருளா பார்த்து பார்த்து எடுக்காதீங்க. மறுபக்கம் எதுவும் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு, என்னுடைய ஜகாத்து மாதிரி கொடுக்கப்பட்டதா, இருக்கிறதுலயே மலிவான, ரொம்ப அடிப்பட்ட, பலவீனமான, முடியாத, ஒன்னுத்துக்கும் உதவாத பிராணிகளை கொடுக்கறது, இதை விட்டு நீங்க தவிர்த்துக்கணும். கொடுக்கும் பொழுது கீழ்த்தரமான பிராணிகளையும் கொடுக்க கூடாது, போய் வாங்கும் பொழுது ரொம்ப சிறந்த பிராணிகளையும் போய் வாங்கிடக்கூடாது சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. நடுநிலையா இருக்கக்கூடிய பிராணிகள் இருக்கும், அதுல இருந்து கொண்டு வாங்க, உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, கொடுக்கிற அவங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. அவங்களின் சிறந்த செல்வங்களை விட்டு எச்சரிக்கையா இருக்கணும். ஜகாத் வாங்கக்கூடிய மக்கள் ஒழுக்கம் இது. எந்த விஷயம் ரொம்ப சிறந்ததா இருக்குமோ அந்த சிறந்த பொருள்களை நீங்க வாங்காம, எது ரொம்ப மலிவா இருக்குமோ அந்த மலிந்த பொருளையும் எடுக்காம, எது நடுத்தரமா இருக்குமோ அதுல இருந்து கொண்டு வாங்க, இது சிறந்த விஷயங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. பிறகு சொன்னாங்க, அநீதம் இழைக்கப்பட்ட நபர்களின் துவாக்களை விட்டு பயந்துருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நபி இங்க சொல்றாங்க, ஜகாத்துடைய பொருளை எடுக்கும் பொழுது அவங்களின் சிறந்த செல்வங்கள் எடுக்கக்கூடாது. சிறந்த செல்வங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா நபியின் வார்த்தை அடையாளம் என்ன? நீங்க அநியாயம் பண்றீங்க, அதான புரியுது? நபி சொல்றாங்க, தெளிவா இருக்கு வசனங்கள், வாக்கியம் ரொம்ப தெளிவா இருக்கு. நபி சொல்றாங்க, ஜகாத்துக்கான பொருள் எடுங்க, எடுக்கும் பொழுது சிறந்த பொருளை நீங்க அஞ்சு இருங்க, அவங்களின் சிறந்த பிராணிகள் எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அநீதம் இழைக்கப்பட்ட நபரின் துவாக்களை நீங்க பயந்து கொள்ளுங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க, யாருடைய ஜகாத் எடுத்தீங்களோ அவங்க அநீதம் இழைக்கப்பட்ட மக்கள் ஆயிட்டாங்க, அவங்களுடைய துவாவுக்கும் அல்லாஹ்வுடைய கபூலுக்கும் எந்த ஒரு இடையில திரையுமே இருக்காது. அநீதம் இழைக்கப்பட்டவங்க அல்லாஹ் கிட்ட தன்னுடைய வழிகளை சொல்லி கதறாங்க, பத்துவா பண்றாங்க அப்படின்னா, அதாவது சாபம் விடுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் அந்த சாபத்தை அந்த பத்துவா அங்கீகரிக்கிறதுல தாமதமாக்க மாட்டான். எந்த ஒரு மறுப்பும் எந்த ஒரு திரையும் இங்க நடுவில் இருக்காது. எந்த அளவுக்கு நபி சொல்லி கொடுக்குற ஹதீஸ் ஹசன் இதுல இருக்கும், அதாவது ஆதாரமாக சொல்லக்கூடிய ஹதீஸ் இதுவும் இருக்கும். நபி சொல்லுவாங்க, தஅவத்துல் மத்லூம் முஸ்தஜாபா, அநீதம் இழைக்கப்பட்ட நபர்களின் துவா இருக்கு, அது கண்டிப்பாக அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாக்கள்ல இருக்கு. அந்த துவாக்கள் கண்டிப்பா அங்கீகரிக்கப்படும். அந்த துவா செய்யறவங்க எவ்வளவு பெரிய பாவியாகவே இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாகவே இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, முனாஃபிகா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கெட்ட குணம் கொண்ட நபரா இருந்தாலும் சரி, அவங்க அநியாயம் செய்யப்பட்ட நிலையில அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டே தீரும். நபி இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, அவரது பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் அவரோடு சரி பார்த்துப்பான். அவங்களுடைய பாவங்கள், ஷிர்க், குஃப்ர், நிஃபாக் எல்லாமே அல்லாஹ் அவரோடு சரி பார்த்துப்பான், கணக்குலக்கள் அவங்களோடு பார்த்துப்பான். ஆனா இந்த அநீதம் இழைக்கப்பட்ட இந்த துவாக்கள், இந்த அநியாயக்கார அவங்களுடைய துவாக்கள் சம்பந்தமா நபி சொன்னாங்க, அது எவ்வளவு பெரிய பாவியாகவே இருக்கட்டும், அவங்களுடைய அநீதம் இழைக்கப்பட்ட நிலையில துவா செய்யப்படுது அப்படின்னா அந்த துவாக்கள் அல்லாஹ் தஆலா கண்டிப்பா அங்கீகரிப்பான். இங்க நம்ம இதுவும் புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கும் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது. அநீதம் இழைக்கப்பட்ட மக்களின் துஆக்கள் அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமாக விரைவாக கண்டிப்பாக அங்கீகரிப்பான். யாருக்கும் நாம அநியாயம் செய்யக்கூடாது. அந்த அநியாயங்கள் எப்படி நபி சொன்னாங்க, ஜகாத்துடைய மாலை வாங்குறதுக்காகவே நீங்க போகலாம், வாங்கும் பொழுது அவங்களுடைய சிறந்த செல்வத்தை கொண்டு வராதீங்க, இது ஒரு வகையில் நீங்க அவங்க மேல அநியாயம் பண்ற மாதிரி ஆயிரும். அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள்ல இது, நபி நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கங்கள்ல இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இங்க இதோட ஹதீஸ் முடியுது. இந்த நசீஹத் அடிப்படையில முஆஸ் கிளம்பிட்டான் யமனுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. இங்க என்ன கேள்வி வரும் அப்படின்னா, நபி இங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு தொழுகை சொல்லி கொடுத்தாங்க, தொழுகைக்கு பிறகு ஜகாத் சொல்லி கொடுத்தாங்க, நோன்பு ஹஜ்ஜு சொல்லி கொடுக்கவே இல்லையே. இத்தனைக்கும் அனுப்பப்பட்டது ஹிஜ்ரியுடைய கடைசி, நபியுடைய வஃபாத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 10. அப்ப எல்லாமுமே கடமை ஆயிருச்சு, ஹஜ்ஜுமே கடமை ஆயிருச்சு. அங்க இந்த நோன்பு பத்தியும் ஹஜ் பத்தியும் நபி சொல்லலையே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்லயும் அழகா சொல்லியிருப்பான், நிறைய இடங்கள்ல இந்த தொழுகையோடு ஜகாத் சேர்த்து பேசியிருப்பான், தொழுகையும் ஜகாத்தும் சேர்ந்து பேசியிருப்பான்.
நிறைய இடங்கள்ல தல கடமைகளை பத்தி பேசும் பொழுது நோன்பையும் ஹஜ்ஜையும் விட்டுருப்பான், தொழுகையும் சக்காத்தை பத்தி பேசுவான். இதுவும் புரிஞ்சுக்க முடியும், தொழுகையும் சக்காத்தும் யாரு சரியா முறையா தொழுகலையோ முறையா சக்காத்து கொடுக்கலையோ இந்த இரண்டு கடமைகள் சரிவர செய்யாத நபர்களோடு போர் புரியலாம் என்ற சட்டம் இஸ்லாம்ல இருக்கு. நோன்பு வைக்காதவங்க ஹஜ் பண்ணாதவங்க அவங்க எதிராக போர் புரியுங்கிற மாதிரி சட்டம் இஸ்லாம்ல பார்க்க முடியாது. பொதுவாக அல்லாஹ்வுடைய வசனம் எடுத்துக்கலாமே, அல்லாஹ் ஒரு சில மக்களை பத்தி பேசுவான், அதுல அல்லாஹ் நபிக்கு சொல்லுவான் அவங்க தௌபா செய்து தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து, ரெண்டு தான், தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுத்து, தொழுகை ஜகாத் இது ரெண்டையும் யார் சரிவர செய்வார்களோ ஃபஹல்லு சபீலஹும் அவங்களை விட்டுருங்க, அவங்களை எதிர்த்து நீங்க போர் பண்ண வேணாம், விட்டுருங்க. இங்க புரிஞ்சுக்க முடியுது, தொழுகையும் ஜகாத்தும் ரொம்ப முதன்மையாக பேண வேண்டிய விஷயங்கள். இன்னும் நோன்பு இந்த ஹஜ் விஷயங்கள் எல்லாமே நம்ம தனி மனித வாழ்க்கையோட முடிஞ்சு போயிரும். அதாவது நம்முடைய மறைமுகமான வாழ்க்கை சம்பந்தமான அமல்கள்ல போயிரும். நோன்பு வைக்கிறது நம்ம சொன்னாதான் மக்களுக்கு நோன்பாலும் தெரியும், நம்ம சொல்லலையா பிறகு நோன்பு தெரியாது. ஹஜ்ஜுமே கூட நம்முடைய ஹஜ்ஜின் மூலமாக பிற மக்களுடைய நலன் அதில் பார்க்க முடியும். அதிகமாக நம்முடைய ஹஜ் நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். அதுவும் இல்லாம ஹஜ் நம்முடைய ஆயுள்ள ஒரு வாட்டி கடமை. ஆனா இந்த ஜகாத்தும் தொழுகையை பார்க்கும் பொழுது நம்முடைய இந்த அமல்கள் தொழுகை சம்பந்தம் பார்க்கும் பொழுது தொழுகை நம்முடைய அடிப்படை அமலா இருக்குது ஒண்ணு. ஜகாத் பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்படுற இந்த செல்வங்கள் 8 விதமான மக்களுக்கு பயன்பெறுது. இந்த ஜகாத்தை கொடுக்காம விட்டா போருக்கான அறிகுறி இருக்கு, போருக்கான அனுமதி இருக்கு. தொழுகை இல்லையா அவங்க காஃபிர்ன்ற ஒரு சட்டம் இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவங்கள் இந்த ஜகாத் தொழுகை ரீதியா இருக்கும் பொழுது நபி சொல்லி கொடுத்த யமனுக்கு போறீங்க, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான் அவங்களுக்கு முதல்ல இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க, முதல்ல இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வரணும், தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்துகளை கொடுக்கணும். இந்த அடிப்படையில தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சே தவிர இந்த மத்த நோன்பு ஹஜ்ஜும் அங்க நபி நமக்கு கணக்கு காட்டல அப்ப கடமை கிடையாதுன்ற மாதிரி கிடையாது. நமக்கு இந்த கடமைகள் 5மே கடமைகள் தான். அதுல முக்கியமானது ரொம்ப முக்கியமான தௌஹீத், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றது முறையா ஷிர்க் வைக்காம, பிறகு தொழுகிறது, பிறகு ஜகாத். அல்ஹம்துலில்லாஹ். அந்த கடைசி ஹதீஸாக சொல்லப்படுது சஹல் பின் சஅத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு. சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய சஹாபி. எந்த அளவுக்குன்னா ரொம்ப நீண்ட ஆண்டுகள் வாழ்ந்த சஹாபி. 100 ஆண்டு காலம் வாழ்ந்த சஹாபாக்கள்ல இவங்க பேருமே இருக்கும். ஹிஜ்ரி 88 கிட்ட இறந்து போயிருப்பாங்க இவங்களும் சஹாபி, இவங்களுடைய தந்தையும் சஹாபி. சுப்ஹானல்லாஹ். இவங்க சம்பந்தமான செய்திகள் நிறைய இருக்கு. அது மதீனா சஹாபி அன்சாரிகள்ல வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபருடைய சமயத்துல, ஹைபர்னா என்னது, இப்ப மதீனால வாழ்ந்த யூதர்கள் பனு கைனுகா பனு நதீர்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் சார்ந்த யூதர்களை நபி ஒதுக்கி இருப்பாங்க, விரட்டி இருப்பாங்க. அவங்க போய் ஹைபரை தஞ்சம் புகுந்திருப்பாங்க, ஹைபர்ன்ற பகுதியில ஒதுங்கி இருப்பாங்க. அந்த ஹைபர்ல இருந்துகிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நபி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை முடிஞ்சு மதீனாக்கு வராங்க. வந்த பிறகு ஹைபருடைய யஹூதிகளோட போர் புரியலான்ற ஒரு எண்ணம் மேற்கொள்ளப்படுது. அந்த சமயத்துல நாளை காலையில போருக்காக கிளம்பணும். இன்னைக்கு சாயங்காலம் நபி சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يوم خيبر, ஹைபருடைய தினத்தை நபி சொன்னாங்க, நாளைக்கு நான் இந்த இஸ்லாத்துடைய கொடிய ஒரு நபரின் கையில கொடுப்பேன், ஒரு நபரின் கையில கொடுப்பேன். எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க, யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அந்த நபர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பாரு. வ யுஹிப்புஹு அல்லாஹு வ ரசூலுஹு, அந்த நபரை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கிறாங்க. எப்படிப்பட்ட நபர் அவங்க அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறாங்க, பிளஸ் அல்லாஹும் ரசூலும் இவரும் நேசிக்கிறாங்க. 2 சைட்லயும் நேசம் நம்ம பொதுவா இருக்குது. இதுவும் சொல்லி கொடுத்தாங்க, யஃப்தஹுல்லாஹு அலா யதை, அல்லாஹ் தஆலா இவரின் கைகள்ல வெற்றியை கொடுப்பான். நாளைக்கு ஹைபர்ல போகும் பொழுது இவரின் மூலமாக நம்ம படை வெற்றி பெறும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. சொல்லிட்டு நபி கிளம்பி இருப்பாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த இரவு முழுக்க அவங்க இரவுல இன்னைக்கு இரவு சொல்றாங்க, நாளைக்கு நான் கொடியை கொடுப்பேன். அப்ப அந்த நைட்ல யாருன்னு சொல்லல, அந்த இரவு முழுக்க சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க யாரா இருப்பாங்க, ஐயுகும் யுஅதாஹா, நபி யாருக்கு கொடுக்க போறாங்க. ஃபலம்மா அஸ்பஹு, காலை பொழுது அடைஞ்ச பிறகு, காலை அடைந்தவுடன் கதவ் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் யர்ஜூன், சஹாபாக்கள் எல்லாம் நபியின் முன்னாடி காலை வந்து நின்னாங்க. குல்லுஹும் யர்ஜூ அன் யுஅதாஹா, எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கொடி எனக்கு தான் கொடுக்கப்படணும். நபி சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஒரு நபருக்கு நான் அவருக்கு இந்த கொடியை கொடுப்பேன். அந்த கொடி யாருக்கிட்ட கொடுப்பேன், அந்த நபர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறாங்க, பிளஸ் அல்லாஹ்வும் ரசூலும் அந்த நபரை நேசிக்கிறாங்க. 2 பக்கமும் நேசம் இருக்கு. இவங்க மூலமா அல்லாஹ் வெற்றியும் கொடுப்பான்.
இந்த இந்த அளவுக்கு சந்தர்ப்பங்கள் நிறைந்த, இந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைந்த சஹாபி யாரு? எல்லா சஹாபாக்கள் நினைச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் எனக்கு நபி எனக்கு கொடுக்கணும், நபி எனக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் ஆசை வந்துச்சு. பிறகு நபி காலையில வந்த உடனே கேட்டாங்க, ஐன அலி இப்னு அபி தாலிப், அலி பின் நபி தாலிப் எங்க? அப்ப நபி ரிசல்ட் சொல்லிட்டாங்க, இந்த சிறப்புகள் யாருடையது? அலியுடையது ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அலி பின் நபி தாலிப் எங்க? இப்ப கேட்கப்படுது, அங்க சொல்லப்படுது ஹுவ யஷ்தகி ஐனை, அவருடைய கண்ணுல பிரச்சனை இருக்கு. கண்ணு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் கண்ணு செவந்து இருக்கும், கண்ணு ஒழுங்கா திறக்கும். நம்ம காலத்தை மெட்ராஸைன்னு சொல்லுவோம்ல, இத்தகைய ஒரு நோய் அவங்களுக்கு கண் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் கண்ணு. நபி சொன்னாங்க அர்சலு இலை, அவரை கூட்டிட்டு வாங்க அனுப்புறாங்க. யார? அலியை கூட்டிட்டு வாங்க அனுப்பியிருப்பாங்க. அப்ப சஹாபியும் போவாங்க, அலியை கூட்டிட்டு வருவாங்க. அலி வர வைக்கப்படுவாங்க, அலி வருவாங்க. நபி என்ன பண்ணுவாங்க, அலியுடைய கண்ணுல ரலியல்லாஹு அன்ஹு ஊதுவாங்க. ஒரு பக்கம் ஒரு விஷயம் ஊதுறது, இன்னொன்று தன்னுடைய உமிழ் நீரை தடவுவாங்க. தன்னுடைய எச்சில் உமிழ் நீரை அலியுடைய கண்ணுல தடவுவாங்க, ஊதுவாங்க. அவருக்காக துஆ செய்வாங்க. இந்த நபியோட இந்த செய்கை இருக்குல்ல, அலியை கூப்பிட்டாங்க, அலியுடைய கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அலியுடைய கண்ணுல நபி ஊதுறாங்க, உமிழ் நீரை வைக்கிறாங்க, பிறகு துஆ செய்யறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு ரிசல்ட் என்னாச்சு? அந்த நோயிலிருந்து அலி விடுபட்டார், கண்ணு சரியாச்சு. எந்த அளவு சரியாச்சு? அல்லம் யகும் பிஹி வஜ, அவர் கண்ணுல வலியே இல்லாத மாதிரி ஆயிருச்சு, இந்த நோயே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு நபியுடைய இந்த அமல்கள் பர்க்கத்துகளாக கொடுக்கப்பட்டுச்சு அலிக்கு ரலியல்லாஹு அன்ஹு. இதே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக தபரானில ஒரு அறிவிப்பு இருக்கும், ஹதீஸ் இருக்கும். சொல்லியிருப்பாங்க, என்னைக்கு நபி என்னுடைய கண்ணுல அவங்க உமிழ் நீரை வைத்தார்களோ, என்னைக்கு என்னுடைய நலனுக்காக, கண்ணு பார்வைக்காக, கண்ணுடைய நிவாரணத்துக்காக துவா செய்தார்களோ, அன்னையிலிருந்து எனக்கு கண் சார்ந்த பிரச்சனை எதுவுமே வந்தது கிடையாது. கண்ணு மட்டும் இல்லை, எனக்கு அன்னையிலிருந்து தலையும் ஒழிச்சது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நபியுடைய துஆக்கள் அல்லாஹ் கிட்ட அங்கீகரிக்கப்படும். இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமான விஷயங்கள் இங்க பார்க்கப்படுது. அலிவு கையில அவங்க கையில இந்த கொடி கொடுக்கப்படுது. இந்த அறிவிப்புல நமக்கு ராயான்ற ஒரு வார்த்தை இருக்கும். வேறு ஹதீஸ்கள்ல லிவான்ற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த ராயா லிவா சம்பந்தம் பார்க்கும் ரெண்டுமே கொடிகள் தான். பேசிக்கான டிஃபரன்ஸ் உலமா பெருமக்கள் சொல்லுவாங்க, இது கருப்பு கலர்ல இருக்கும், அந்த லிவான்றது வெள்ளை கலர்ல இருக்கும். ஒரு சில ஹதீஸ் இருக்கும் இந்த மாதிரி அந்த கொடியில லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா பொறிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க தஈஃபானது. அதை கொண்டு நம்பி அப்படிதான் இருந்துச்சுன்னு நம்ம நம்புறது நமக்கு வேலை இல்லை. நபி என்ன சொன்னாங்க, நான் கொடியை கொடுப்பேன், அது கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தா நமக்கு என்ன. நபி சொன்னாங்க கொடியை கொடுப்பேன், அந்த கொடி யாரு கையில கொடுக்கப்படுமோ அவர் அல்லாஹ் ரசூல் ரெண்டு பேரையும் அவர் நேசிப்பாரு, ரெண்டு பேரும் அவரையும் நேசிப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுல இருந்தும் நேசங்கள் ரொம்ப இதுவா இருந்துச்சு. பிறகு எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு நபி சொன்னாங்க அலியை பார்த்து, ஃபகால் உன்ஃபுஸ் அலா ரிஸ்லிக், அலியே நீங்க உங்களை படையை கொண்டு ரொம்ப கௌரவமாக அமைதியாக முன்னேறிக்கிட்டே இருங்க. எப்படி படை தளபதிக்கு, கமாண்டர் இன் சீஃபுக்கு நபி அட்வைஸ் பண்றாங்க, நீங்க போகும் பொழுது எந்த ஒரு கூச்சல் இல்லாம, கத்திக்கிட்டு இல்லாம, எல்லா எனர்ஜியும் இங்கே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கிடையாது. போகும் பொழுது கௌரவமாக போங்க. பார்க்கக்கூடிய மக்கள் உங்க நடத்தையை பார்த்து தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய படை வருது. நீங்க போகும் பொழுது கௌரவமாக போங்க, முன்னேறிக்கிட்டு போங்க. எங்கேயுமே அங்க இங்க எங்கேயும் திரும்பி இருக்காம ஒரே பாதையா முன்னேறி போய்கிட்டே இருங்க உங்க படைகளை கொண்டு. பிறகு சொன்னாங்க சும்ம ஹத்தா தன்சில பசாதிஹிம், எது வரைக்கும் போகணும்? எதிரிகளுடைய இடத்துக்குள்ள போகணும். எந்த இடத்துல மைதானம் இருக்கோ, எந்த இடத்துல போருக்கு ஹைபர் நியமிக்கப்படுதோ அந்த ஹைபருக்கு போயிருங்க. அவங்க இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் நேராகவே போய்கிட்டு இருக்கிறோம், பொறுமையாக கௌரவமாக போகணும். பிறகு வேறு ஹதீஸ்ல அலி கேட்பாங்க, வேறு வாய்த்த இருக்கும், அங்க போய் என்ன பண்ணணும் நபியே, அங்க போய் என்ன பண்ணணும்? அதுக்கு பதில் கொடுத்திருப்பாங்க. இங்க பதில் இருக்கு, சும்ம உதுஉஹும் இலல் இஸ்லாம், அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்க. இந்த ஹதீஸ இந்த தலைப்பின் கீழ் கொண்டு வரதுக்கான காரணம் எது என்ன அப்படின்னா, நபி அலிக்கு போருக்காக அனுப்புனாங்க. முதல் கட்டமாக நபி செய்ய சொன்ன வேலை என்னது? உதுஉஹும் இலல் இஸ்லாம், இஸ்லாமின் பக்கம் அலைங்க, தாவா பண்ணுங்க. தௌஹீத் தெரிஞ்ச மக்கள் தெரியாத மக்களுக்கு முதல்ல தாவா பண்ணணும். அவங்க யூதர்களாவே இருக்கட்டும், ஈசாய்களா இருக்கட்டும், ஜிவ்ஸா இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்க, தாவா பண்ணுங்க. வஅக்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம் மின் ஹக்கில்லாஹி தஆலா ஃபீஹ், அதாவது அவங்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுங்க. பிறகு தெரிய வைங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன இருக்கு. என்ன கடமை இருக்கு? முதல்லயே படிச்சுட்டோம், ஆரம்பத்திலே படிச்சோம். அல்லாஹ்வுக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? எந்த ஒரு ஷிர்கையும் கலக்காமல் ஒருத்தனை மட்டும் வணங்கணும். எந்த ஒரு ஷிர்கையும் கலக்காம ஒருத்தனை மட்டுமே வணங்குறது நம்ம மீது கடமையா இருக்கு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அவனது கடமையாக நாம செய்ய விஷயங்களா இது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.
பிறகு நபி சொன்னாங்க ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் ஆணையாக அலியே லஇன் யஹ்தி அல்லாஹ் பிக ரஜுலன் வாஹிதா, உங்களை கொண்டு ஒரு நபர் நேர்வழியை கண்டால், உங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு நபருக்கு நேர்வழி கொடுத்தாலும் கூட கைருன் லக மின் ஹுமுரின் நஅம், உங்களுக்கு சிகப்பொட்டகத்தை விட சிறந்தது. சிகப்பொட்டகம் அப்படின்னா அரேபியர்களுடைய மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்பட்டுச்சு. அரேபியர்களுடைய மிகப்பெரிய செல்வமாக பார்க்கப்பட்டது சிகப்பொட்டகம். நார்மலாக சிகப்பொட்டகம் தான் இதற்கான லிமிட்னு சொல்லல. ஏன்னா சொர்க்கம் கிடைக்க போது இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறான். சொர்க்கத்துக்கு நிகரா உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் சேர்ந்தாலும் நம்மால எதுவும் பண்ண முடியாது, நிகர் கிடையாது. நபி சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் சேர்த்து அல்லாஹ் கிட்ட போய் நின்னாலும் சொர்க்கத்துடைய ஒரு வில்ல வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சொர்க்கத்துடைய செல்வங்களுக்கு மதிப்பில்லை. நபி சொன்னாங்க, அரேபியர்களுக்கு அவங்க கண் பார்வையே தெரியப்பட்ட மிகப்பெரிய செல்வம் என்ன? சிகப்பொட்டகம். சொன்னாங்க, உங்க மூலமாக ஒரு நபர் இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும், உங்க மூலமாக ஒரு நபருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி கொடுத்தாலும், உங்களுக்கு அது நீங்க எவ்வளவு பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ சிகப்பொட்டகத்தை, அதை விட சிறந்து அவங்களுக்கு இருக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிக்கிறாங்க. இதோட ஹதீஸுக்கு முடியுது. என்ன விஷயம் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்முடைய நேரான வழியில செலுத்தி நம்மள நடந்தது இல்ல. இந்த நேரு வழியில செலுத்தப்பட்ட பிறகு நம்முடைய முறை என்ன இருக்கணும், நம்முடைய கடமை என்ன இருக்கணும், இந்த நேரு வழியை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்தெந்த பிதஅத்துகள்ல, எந்தெந்த ஷிர்க், எந்தெந்த குராபாத்துகள்ல மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஹதீஸுகள் நம்ம ரொம்ப அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய சிறந்த சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க. நபியுடைய சிறந்த சஹாபி இவர் மட்டும் நம்புறது பெரிய தப்பு. நபியுடைய சிறந்த சஹாபா, நபியுடைய சஹாபாக்கள்லயே முதலிடம் அலிக்கு தான் இருக்குன்னு சொல்றது தப்பு. நபியுடைய சிறந்த சஹாபாக்கள் அலியும் இருக்கிறான்னு சொல்றது சரியா இருக்கும். அதுவும் இல்லாம இப்னு தைமியா அழகா சொல்லுவாங்க அலைஹி ரஹ்ம, அலியுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாத்துலயுமே இந்த ஹதீஸ் தான் ரொம்ப சஹீஹான ஹதீஸா இருக்கு. ரொம்ப சஹீஹான தளத்துல பார்க்கும் பொழுது அலியுடைய சிறப்பு சம்பந்தம் வரக்கூடிய ஹதீஸ்கள்ல இதுதான் முதல் கட்ட சிறந்த சஹீஹ் ஹதீஸ்கள்ல இருக்கும். ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பந்தமா இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்ல நிறைய விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கு, நபி நேசம் இருக்கு. யாருக்கு? அலிக்கு. இன்னைக்கு நாமளும் சொல்லுவோம், நாமளும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், நபியை நேசிக்கிறோம். இங்க இது எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ்வும் நபியும் அவரை நேசிக்கிறாங்க. இதன் மூலமா ஷியாக்கள் கொண்டு போனாங்க, அலிக்கு அல்லாஹ்வுடைய நபி கேரண்டி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் இவங்களை நேசிக்கிறாங்க. அப்ப இவங்க தான் சிறந்த நபரா இருக்காங்க ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி புரிஞ்சுக்கிறதும் தப்பு. நபி சொல்லி கொடுப்பாங்க, சஹாபாக்கள் எல்லோருமே சொர்க்கவாசிகள் தானே. நம்ம ஈமான் என்ன இருக்கு? எல்லா சஹாபியும் சொர்க்கவாசிகள் தான். குல்லுஹும் அதூலும் கூட எல்லோருமே சிறந்தவர்கள், சொர்க்கவாசிகள். ஆனா இருந்தாலுமே நபி என்ன பண்ணாங்க, இந்த எல்லா சொர்க்கவாசிகள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட சஹாபாக்களை மட்டும் பெயரை சொல்லி சொல்லி சொன்னாங்க, இன்னார் சொர்க்கவாசி, இன்னார் சொர்க்கவாசி, இன்னார் சொர்க்கவாசி. எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாசி தான். அவங்களுடைய தரத்தை இன்னும் நமக்கு அதிகமாகி காட்டுறதுக்கு நபி சொன்னாங்க, இவங்க சொர்க்கவாசி. அப்ப சஹாபாக்கள்ல இவங்க இன்னும் கொஞ்சம் சிறந்தவங்க. அதே போலதான் இந்த முஹம்மதுல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் இவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா இவங்களுக்கு மட்டுமே இருக்குன்னு கிடையாது. முஃமின்கள் எல்லாரையுமே அல்லாஹ்வும் நேசிக்கிறார், அல்லாஹ் ரசூல் நேசிக்கிறாங்க. முஃமின்கள் எல்லாருக்கும், நமக்கு பேர் வரவங்க, நமக்கு முன்ன வாழ்ந்தவங்க எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய நபியோட நேசம் கண்டிப்பா கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்ப? முழுமையாக உண்மையான முஃமினா வாழும் பொழுது. இதை கொண்டு அலிக்கு மட்டும் பிரதானமான இடத்தை கொடுக்கிறது தப்பு. இதுல ஹவாரிஜிகளுக்கான மறுப்பும் இருக்கும், ஷியாக்களுக்கான மறுப்பும் இருக்கு. ஹதீஸ்ல ஹவாரிஜிகள் சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் ஆயிட்டாரு, நவுதுபில்லாஹ். அது ஒரு பெரிய போர் சமயத்த ஜமலுடைய போர்ல ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கும். அதுல சொல்லப்படும், அலி நீங்க அல்லாஹ்வுடைய வாசகத்துக்கு, குர்ஆன் வசனத்துக்கு முரணா போயிட்டீங்க, நீங்க காஃபிர் ஆயிட்டீங்க, அலி காஃபிர் ஆயிட்டாரு, அலி காஃபிர் ஆயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அதற்கான மறுப்பீங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலும் அலியை நேசிக்கிறான்ற சான்று அல்லாஹ் நபி கொடுத்துட்டாங்க. நபியுடைய இந்த சான்று போதுமானது. அலி சிறந்த சஹாபியை ஒருத்தவங்க. இதுவும் புரிஞ்சுக்கணும், எந்த சஹாபாக்களுடைய சிறப்புகளை பத்தி அல்லாஹும் நபியும் சொல்லி கொடுத்துட்டாங்களோ அந்த சஹாபாக்கள் பிற்காலத்துல முர்ததோ குஃப்ரோ நிஃபாக்ல போயிட்டாங்கன்றதுக்கு நமக்கு ஒரு சான்று கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த மக்கள் இப்படி மாறுவாங்க, இந்த மக்கள் இப்படி குணங்கள் ரீதியா வேறுபடுவாங்க. எல்லாமே தெரிஞ்ச பிறகும் கூட அல்லாஹும் நபியும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இந்த சஹாபாக்கள் சிறந்தவங்க, இந்த சஹாபாக்களை பத்தி நபி அமைதியா இருந்திருப்பாங்க. அந்த அமைதியா இருக்கப்பட்ட சஹாபாக்களா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் பட்டியலிருந்து ஒருத்தர் வெளியே வந்தாங்க, முனாஃபிகளா மாறினாங்க. எல்லோரும் சஹாபாக்களும் சொல்லிக்கிட்டு இருப்போம், யார் யாரெல்லாம் உண்மையாக நபியின் மீது ஈமான் கொண்டு வாழ்ந்தாங்களோ எல்லோருமே சஹாபாக்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சஹாபாக்கள் தரம் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஹவாரிஜிகள் சொல்ற மாதிரி இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு முர்ததாயிட்டாங்கன்ற விஷயங்கள் தப்பு, அதுவும் பிழை.
இந்த அளவுக்கு நாம் அவங்களை தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. இதே போல் ராஃபிதாக்கள் சொல்லுவாங்க, அபூபக்கர் உமருக்கு இல்லா சிறப்பு அலிக்கு இருக்கு. அபூபக்கர் உமர் முர்தா ஆயிட்டாங்க. இந்த பக்கம் ஹவாரிஜி சொல்லுவாங்க அலி போயிட்டு இஸ்லாம் விட்டு வெளியே. இந்த பக்கம் ராஃபிதாக்கள் சொல்லுவாங்க அபூபக்கர் உமர் கிளம்பிட்டாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே. அவங்களுக்கு என்ன அர்த்தம்? ஹிலாஃபத் அலி வர வேண்டியது அபூபக்கருக்கு போயிருச்சு, உமர் பறிச்சுக்கிட்டாங்க, அவங்க முர்தா ஆயிட்டாங்க. அப்ப அபூபக்கர் உமரை பத்தி இத்தனை ஹதீஸ்கள் சிறப்பா இருக்குதே, இத்தனை சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கே சொன்னா ஷியாக்கள் ராஃபிதாக்கள் சொல்லுவாங்க இது எல்லாம் அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள், இவங்க முர்தா ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்படி பெரிய பெரிய பேச்சுகள் பேசுவாங்க. அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அலி அவங்களே சொல்லுவாங்க, அபூபக்கர் உமரை விட என்னை யாரும் சிறப்பித்து பேசாதீங்க. எந்த நபராவது என்னை, அலி சொல்றாங்க, எந்த நபராவது என்னை அலியை அபூபக்கர் உமரை விட சிறப்பித்து பேசுவாங்களோ அந்த நபருக்கு அவதூறு சொல்லப்பட்ட மனிதனுக்கு எந்த தண்டனை கொடுக்கப்படுமோ அதை கொடுப்பேன் நானு. அப்ப அலியை விட அபூபக்கர் உமர் சிறந்தவங்கன்றது அவங்க ஒப்புக்கிட்ட விஷயம், இஸ்லாமுக்கு தெரிஞ்ச விஷயம், அகீதால விஷயங்கள்ல ஒண்ணு. நபிக்கு பிறகு சிறந்த மனிதன் அபூபக்கர், அவங்களுக்கு பிறகு உமர், பிறகு உஸ்மான். இந்த அடிப்படையில தான் நிறைய சம்பவங்கள் பார்க்க நபி வாழ்க்கையில சிறப்புகள் இதை பார்க்கும் பொழுது அலி அவங்களே சொன்னாங்க, அபூபக்கர் உமரை விட என்ன சிறப்பித்து பேசாதீங்க, யார் அப்படி பேசுவீங்களோ அவங்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட மனிதனுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன், தண்டனை கண்டிப்பா நான் கொடுப்பேன். புரிஞ்சுக்க முடியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய நல்ல பண்புகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கான். இந்த விஷயங்கள் ரீதியாக நபியும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதல்ல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் தௌஹீதை புரிஞ்சுக்கணும். தௌஹீதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அதிகமாக புகழ்வான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச குணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லியும் கொடுப்பான், மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் யார் அழைப்பார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடிக்கும், அவங்க வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடிக்கும். இத்தனைக்கும் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு இந்த பதவி மீது ஆசையே கிடையாது, எனக்கு பதவிகள் மீது ஆசை கிடையாது. ஆனா மா அஹ்பப்து அல் இமாரா இல்ல யௌமஇத், நான் ஒரு நாள் இந்த பதவியின் மீது ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னா நபியுடைய ஹைபருக்கு முன்னாடி நபி சொல்லிட்டாங்க, கேரண்டி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ் ரசூல் நேசம் உங்களுக்கு கிடைக்குது. இது உமருடைய தரமா இருக்குது. இந்த சஹாபாக்கள் ரீதி என்ன சிறப்புகள் இருக்கும், கண்டிப்பா இன்ஷா சிறப்புகளை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நம்மை கொண்டு அளவுகள் ஏற்படுத்த முயல்வானோ அந்த அளவுகள் கண்டிப்பா ஈடுபடணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு முடியுமோ தௌஹீத் பத்திய விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கணும். இது ரீதியாக கடைசியாக அல்லாஹ்வுடைய வசனமாக இருக்கும், அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த நபரின் வார்த்தை ரொம்ப சிறந்த வார்த்தையா இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வார்த்தையுடைய தஃப்சீர்ல இமாம் ஹஸன் அல் பஸ்ரி சொல்லுவாங்க, இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுவாங்க அலைஹி ரஹ்மா, எந்த நபர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்களோ அவங்களுக்கு 5 சிறப்புகள் இருக்கு. எந்த நபர் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார்களோ ஹாதா ஹபீபுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய நேசகராக இருப்பாங்க. வஹாதா வலியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலியாக உலகத்துல இருப்பாங்க. ஹாதா சிபகத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக சிறந்த நேசங்களை கொண்ட நபராக இருப்பாங்க. வஹாதா ஹீரத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதராக உலகத்துல இருப்பாங்க. ஹாதா அஹப்பு அஹ்லி அர்தி இலல்லாஹ், இந்த உலகத்துல உலகவாசிகள் எல்லாரை விடவும் அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிடித்த நபரா இருப்பாங்கன்ற மாதிரி 5 விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த சிறப்புகள் நமக்கு கண்டிப்பா அடையணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தகைய சிறப்புகளை வெறும் படிக்கிறதோட சொல்றதோட கேட்கறதோட இல்லாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்கள் ஆக்கிருள்வனாக. இந்த தௌஹீதிய கொள்கை எவ்வாறு புரிந்து கொண்டோமோ இந்த விஷயங்களை சக மக்களுக்கு பிற மக்களுக்கு எடுத்துக்கூடிய முக்கியமான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவனாக. கடைசி வரையிலும் உண்மையான தௌஹீதிய வாழ்க்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிருள்வனாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.